வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு கட்டு பிரண்டை எடுத்துக்கணும். இது நான் இங்கே நேச்சர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இதை பிரண்டை எப்படி இருக்கும் அப்படின்னா கணுக்கணுவாக தான் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு கணுவாக ஒடித்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், அது பார்க்குறதுக்கு எலும்புகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இது என்ன செய்யணும், கணுக்கணுவாக ஒடிக்கணும். ஒடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கக்கூடிய நாரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதில் நார் அதிகமாக இருக்கும். அதை என்ன செய்யணும், நல்லா ஓரத்தில் உள்ளதை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். நான் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்ட்டு. ஒவ்வொரு கார்னராக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதுவே தானாகவே வந்துடும். இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது மூளை நரம்புகளுக்கு நல்லது. எலும்புகள் உறுதியாகும். உடைந்த எலும்புகளாக இருந்தால் சீக்கிரம் அது என்ன செய்யும், வலுப்பெறும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நாறுகளையும் உரிச்சாச்சு. பாருங்கள், கார்னரில் இருக்கிறது ஃபுல்லாக நல்லா எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன், நீங்கள் வெள்ளை உளுந்துனாலும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4 பல் 5 பல் பூண்டு சேர்த்துக்கணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரண்டை அதையும் என்ன செய்யணும், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம போடும்போது இருந்த பிரண்டையினுடைய கலர் வேறு, இப்போ இருக்கக்கூடிய பிரண்டையினுடைய கலர் வேறு. நல்லா வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா ஊறும், கொஞ்சம் வாய் ஊறும். அது கூட ஒரு பெரிய சைஸு வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட நான் ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துருக்குறேன். தக்காளி வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம், 1 ஸ்பூன் 1 துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, சில்லி பவுட்ரு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை சட்னியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை கூட நல்லாயிருக்கும். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் சட்னி எப்படி இருக்குது, துவையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.